Hi guys, welcome to Susi Smart Swing. இன்னைக்கு இந்த வீடியோவில் 33 சைஸ் பிரின்சஸ் கட் பிளவுஸோடைய பேட்டர்ன் டிராஃப்டிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைனிங் கிளாத் 1 மீட்டர் எடுத்திருக்கேன். எடுத்து நீட்டாக அயன் பண்ணி இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். பாட்டம் ஃபோல்டிங்காக கீழே 1/2 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. பேக் பேனலோடைய ஃபுல் லென்த்து 13.5. மேலே ஷோல்டர்ஸ் ஜாயினிங்காக 1/2 இன்ச் ஆட் பண்ணி நான் 14 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஷோல்டர் 14 இன்ச்சஸ், ரெண்டால் டிவைட் பண்ணும்போது 7 இன்ச்சஸ் வரும். அந்த 7 இன்ச்சஸ் இங்கே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பேக் நெக் டெப்த்து நான் 3 இன்ச்சஸ் கொடுக்குறேன். அந்த 3 இன்ச்சஸ் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். நெக் ஓப்பன் 4.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. சேம் 4.5 இங்கேயும் இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு ஸ்கேல் வச்சு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இங்கிருந்து கீழே ஷோல்டர் ஸ்லாண்டிங் 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 3 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆர்ம்ஹோல் டெப்த்து மார்க் பண்ணணும். நம்ம ஷோல்டர் 7 இன்ச்சஸ் வச்சுருக்கோம். அந்த 7 இன்ச்சஸ் இங்கிருந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இங்கே டோட்டலாக எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குதுன்னு செக் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு 7.5 இன்ச்சஸ் வரும். சேம் 7.5 இன்ச்சஸ் இங்கே இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி ஒரு டாட் வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சர்க்கம் 33 இன்ச்சஸ், 4ஆல் டிவைட் பண்ணும்போது 8.25 இன்ச்சஸ் வரும். ஸோ அது கூட நம்ம 1/2 இன்ச் வந்து ஈஸ் அலவன்ஸ்க்காக நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ 8.25 இன்ச்சஸ் இந்த லைனில் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச்சஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பேஸ்ட் சர்க்கம் 28 இன்ச்சஸ், 4ஆல் டிவைட் பண்ணும்போது 7 இன்ச்சஸ் வரும். அந்த 7 இன்ச்சஸ் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து 1 இன்ச் டாட்காக மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ். ஸோ இப்போ இந்த 4 பாயிண்ட்டையுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே வேஸ்ட் சர்க்கம் டோட்டலாக இருக்கிறதுல 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. இதில் 2 பக்க சைடும் நம்ம இங்கே 1 இன்ச் ஃபார் டாட்காக விட்டுருக்கோம். அந்த 1 இன்ச்சை 2 பக்க சைடும் 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் பின்னாடி கீஹோல் கொடுக்க போகிறேன். ஸோ நான் கொடுக்குற டிசைனுக்கு தகுந்த மாதிரி இங்கே மேலே இருந்து கீழே 1 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இதில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம நெக் ஓப்பன் எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்குள்ளே மட்டும்தான் டிசைன்ஸ் கொடுக்கணும். அதை தாண்டி வெளியில் போக வேண்டாம். ஸோ நம்ம இங்கே 4.5 இன்ச்சஸ் கொடுத்துருந்தோம். நான் இங்கே ஒரு 4 இன்ச்சுக்குள்ளே நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம டிசைன்ஸ் எவ்வளோ வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னா, நான் கீழே இருந்து 4 இன்ச் வரைக்கும் நான் மேலே நோட் பண்ணிக்கிறேன். இந்த 4 இன்ச்சுக்குள்ளே நம்ம வந்து டிசைன்ஸ் கொடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டாட்டோடைய லென்த் மார்க் பண்ணிக்கலாம். இங்கே 4 இன்ச் கொடுத்துருக்கனால இங்கே 3 to 3.5 இன்ச்சஸ் மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு ஸ்ட்ரைட்டாக லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. 2 பக்க சைடுமே நம்ம லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம 4 இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம். சேம் 4 இன்ச்சஸ் இங்கேயும் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதில் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த பேக் பேனலுக்கான டிசைன்ஸும் இங்கே போட் நெக்குக்கான டிசைன்ஸும் நம்ம ஸ்ட்ரைட்டாக கேன்வாஸில் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் கேன்வாஸாக டபுளாக ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். மேலே ஷோல்டர் ஜாயினிங்காக 1/2 இன்ச் மார்க் பண்ணி அதில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். லென்த்து 6.5 இன்ச் மார்க் பண்ணி அதுக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்கோடைய ஓப்பன் 4.5 இன்ச்சஸ், அது ஷோல்டர் லைன்லேயும் கீழே நெக்கோடைய டெப்த் லைன்லேயும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஸ்ட்ரைட்டாக லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நான் 1 இன்ச்சிலேருந்து எனக்கு ஸ்கேலப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து கீழே நெக்கோடைய டெப்த் லைனுக்கு ஒரு லைன் கிராஸாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு கேன்வாஷ் எடுத்துக்கிட்டு 2ஆக ஃபோல்ட் பண்ணி அதில் 3/4 இன்ச்சுக்கு 3 இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. கார்னர்லேருந்து எகெயின் 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம ட்ரா பண்ண கர்வுக்கு தகுந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. இதான் அப்படியே அந்த லைன் மேலே வச்சு ட்ரேசிங் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு இங்கே 4 ஸ்கேலப் கிடைக்கும்.
முடிஞ்ச அளவுக்கு பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா பென்சில் இல்லைனா பென் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. டிசி மார்க்கர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப பட்டியாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராடாக இருக்கிறதுனால ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிறத அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். நான் ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணுற பிளேஸை விட்டுட்டு அதுக்கு கீழே இருக்கிற லைன்லேருந்து கட் பண்ணிக்கிட்டேன். எகெயின் நான் வந்து ஸ்கேலப்பை வந்து கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம ஸ்கேலப் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்ம் ஹோலோடைய டெப்த்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் ரவுண்டு 15 இன்ச்சஸ் 2ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 7.5 இன்ச்சஸ் வரும். ஸோ அந்த 7.5 இன்ச்சஸ் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். நான் இந்த கார்னர்லேருந்து மேலே 1 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். மேலேருந்து கீழே இருக்கிற 7.5 இன்ச்சஸில் மிட் பாயிண்ட் எடுத்து இங்கே ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயினிங்காக சீம் அலவன்ஸ் 1/2 இன்ச் இந்த இடத்துல. ஸோ ஷோல்டர் ஜாயினிங்காக 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம். அதிலிருந்து கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ 7.5 இன்ச்சஸ் இருக்குது. பேட்டர்ன் கரெக்டு. இப்போது பேட்டர்னை கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு நாச்சஸ் போட்டுக்கலாம். இங்கேயும் நாச்சஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், பேக் பேனல் ஃபினிஷ் ஆகிடுச்சு. பிரின்சஸ் கட்டோடைய ஃப்ரண்ட் பேனல் எப்படி பேட்டர்ன் டிராஃப்டிங் பண்ணி கட்டிங் பண்ணலான்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.